வர 25, 26ஆம் தேதிகளில் உதகையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைப்பார்னு ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உதகையில் நடத்தப்படும் போட்டி துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பான ஆளுநர் மாளிகை அறிக்கை பற்றி உயர்கல்வித்துறை ஆய்வு. உயர்கல்வித்துறையோட அறிவுறுத்தலுக்கு ஏற்ப துணைவேந்தர்கள் பங்கேற்பது பற்றி முடிவுகள் வெளியாகும்னு எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தோட விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 74,320 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் வர 28ஆம் தேதி வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை தாம்பரம் திருச்சி இடையே கோடை விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டிருது. வரும் 29ஆம் தேதி முதல் ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும்னு அறிவிப்பு. யூபிஎஸ்சி மூலமா நடத்தப்படும் அகில இந்திய குடிமை பணிக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. முதன்மை தேர்வு, நேர்காணல் ஆகியவற்றின் அடிப்படையில் மொத்தம் 1009 தேர்வர்கள் தேர்ச்சி. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் யூபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்களோட திறன்களை மேம்படுத்தும் இந்த திட்டம் வருங்காலத்தில் லட்சக்கணக்கானோர வாழ்வையில் ஒளியேற்றிடும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வீடுகளை குத்தகை எடுத்து உரிமையாளருக்கு தெரியாம அடமானம் வைக்கிறது, விற்பனை செய்யறது மோசடி வழக்கா பதிவு செய்யப்படும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக டிஜிபி அறிக்கை. விழிப்புணர்வு வீடியோவை சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சிகளில் வெளியிட்டு மோசடிகளை தடுக்குமாறு அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு. கவிஞர் பாரதிதாசனோட பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 29ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி வரைக்கும் தமிழ் வார விழா கொண்டாடப்படும். அரசு சார்பில் கவியரங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் பேச அனுமதி மறுப்பதா கூறி கண்டன முழக்கம். இரண்டாயிரத்து 2024-2025 நிதியாண்டில் டாஸ்மாக் மூலமா 48,344 கோடி ரூபாய் வருவாய். கடந்த நிதியாண்டை விட 2,489 கோடி ரூபாய் அதிகம்னு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். 2022 ஜெயக்குமார் மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விசாரணையை மீண்டும் அரசிடம் ஒப்படைப்பது பற்றி ஆலோசிக்க வேண்டும்னு நீதிபதிகள் அறிவுறுத்தல். சென்னை கடற்கரை ராயபுரம் அருகே மின்சார ரயில் தடம் புரண்ட சம்பவத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படல. தெற்கு ரயில்வே விளக்கம். நாமக்கல் மாவட்டம் வீசானத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் திருவிழா திடீர் நிறுத்தம். கோவில் கருவறைக்குள்ள செல்ல பட்டியலின மக்கள் உரிமை கோரியதற்கு மற்றொரு சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பதற்றமான சூழலால போலீசார் குவிப்பு. நாடாளுமன்றமே உச்ச அதிகாரம் கொண்டது, அதைவிட உயர்ந்த அதிகாரம் கொண்டது எதுவும் இல்லை. டெல்லியில் நடந்த பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திட்டவட்டம். ராஜஸ்தான் மாநிலத்தில் பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள புகுந்து பெண்ணை காரில் கடத்தி சென்ற கும்பல். காதல் திருமணம் செஞ்சதால உறவினர்களே கடத்தினதா கூறப்படும் நிலையில போலீசார் விசாரணை. குஜராத் மாநிலம் அம்ரேலி பகுதியில் தனியார் பயிற்சி விமானம் விபத்து. தரையில் விழுந்து விமானம் நொறுங்கினதுல பைலட் உயிரிழப்பு. இந்திய இசைக்கருவிகளோட ஒலிகளை மட்டுமே வாகனங்களில் ஹாரனாக பயன்படுத்தும் வகையில் புதிய சட்டத்தை கொண்டு வர திட்டம்.
புல்லாங்குழல், தபேலா, ஹார்மோனியம் போன்ற ஒலிகளை ஹாரன்ல பயன்படுத்தலாம்னு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். ஆபாசமா பேசி இளம் பெண்ணின் வீட்டிற்கு சென்ற விஷ்ணு என்ற யூடியூபருக்கு தர்ம அடி. பார்ட்டியில பழக்கமான நண்பரோட தங்கைக்கு ஆபாசமா குறுஞ்செய்தி அனுப்பி வீட்டுக்கே போன யூடியூபர் விஷ்ணுவை அந்த இளம் பெண்ணோட சகோதரர்கள் புரட்டி எடுத்திருக்காங்க. எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண? நீ சொல்லு. என் தங்கச்சியை தூண்டி இருக்க, அதாவது அவ உன் மேல ஆசைப்பட்டிருக்க, நீ அவகிட்டயே சொல்ற. ஏய், அச்சு போட்டுறோம் உன்ன நானு. பிரதமர் மோடி பயணிச்ச விமானத்துக்கு பாதுகாப்பு வழங்கியபடி பறந்த 15 சவுதி அரேபிய விமானங்கள் சவுதி அரேபிய எல்லைக்குள்ள நுழைஞ்சதும் பாதுகாப்பாக உடன் சென்ற காட்சிகள் வெளியீடு. வாட்டிகன்ல உள்ள போப் பிரான்சிஸின் அதிகாரப்பூர்வ இல்லமான அப்போஸ்தலிக் அரண்மனைக்கு சீல் வைப்பு. சிவப்பு ரிப்பன் கட்டி சீல் வைத்த கார்டினல். சீனால தங்க ஏடிஎம் அறிமுகம். தங்க நகைகளை தந்தா அதுக்கு இணையான பணம் உடனடியாக வழங்கப்படும். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோர் மீது மேட்ச் பிக்சிங் குற்றச்சாட்டு. லக்னோ அணிக்கு எதிரான அதிர்ச்சி தோல்வியை தொடர்ந்து ராஜஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முன்வைக்கும் புகாரால சர்ச்சை. தொடர் தோல்விகளை சந்திச்சு வரும் சிஎஸ்கே அடுத்து வரும் போட்டிகளில் மீண்டு வரும்னு அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் நம்பிக்கை. 2010ஆம் ஆண்டுல தொடர் தோல்விகளை சந்திச்ச பிறகும் கோப்பையை வென்றதை நினைவு கூர்ந்து பேச்சு. ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரோட இன்றைய லீக் ஆட்டத்தில் லக்னோ மற்றும் டெல்லி அணிகள் பல பரீட்சை. புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடிக்க 2 அணிகளும் முனைப்பு காட்டும்னு எதிர்பார்ப்பு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.